2015 ஜெர்மன் விங் 9535 ஃப்ளைட் மெயின் பைலட் இல்லாத நேரத்தில் கோ பைலட் காக்பிட்டை லாக் செஞ்சு வேணும்னே பிளேனை கிராஷ் பண்ணி 150 பேரை கொன்ன சம்பவத்துக்கு அப்புறம் தான் 2% காக்பிட் ரூல்னு ஒன்றை கொண்டு வந்தாங்க. அதாவது பைலட்டோ கோ பைலட்டோ காக்பிட்ல இல்லைன்னா அந்த நேரத்தில் மற்ற யாராவது ஒரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட் அவங்க திரும்பி வர காக்பிட்ல வெயிட் பண்றது. இதனால இன்னொரு பைலட்டுக்கு ஏதாவது ஆனா கூட காக்பிட் டோரை ஓபன் பண்ண முடியும். யுஎஸ்ஏலையும் கனடாலையும் 2015 அப்புறம் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா 2017 இருந்து யூகே இதை ஃபாலோ பண்றது இல்லை. அதை திரும்பவும் நடைமுறைக்கு கொண்டு வந்தா இந்த மாதிரி விஷயங்களை நடக்காம தடுக்க முடியும். பைலட்ஸ்க்கான மெடிக்கல் ஸ்கிரீனிங்கை இன்னும் ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஏஐ அல்லது ரோபோட்டிக்ஸ் அசிஸ்டன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நேரத்தில் சிஸ்டம்ஸை கடந்து காக்பிட்குள்ள போக எமர்ஜென்சி என்ட்ரி சிஸ்டம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நிலைமை ஏற்படாமல் இருக்க ஃப்ளைட் சேஃப்டிக்காக இன்னும் என்ன